லயா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி. ஓவராலா பாத்தீங்கன்னா 1170 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து லயா எஜுகேஷன்ல இருந்து வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. 10+ இயர்ஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அப்ராடுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கோம்? அப்ராடுக்குன்னு பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 400 to 450 ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணிருக்கோம். இப்போ எப்படி செலக்ட் பண்றோம்னா, ஒன்னு ஃபுல் டைமரா இருக்கணும், ஃபுல் டைமர் கன்சல்டன்சியா இருக்கணும், ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா ரன் பண்ணணும். அவங்க வந்து இதே பிசினஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓவர்சீஸ் பண்றாங்கன்னா அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு தான் அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்றது. இப்ப நான் இனிஷியலா ரெஃபர் பண்ண எல்லா கண்ட்ரிஸுமே வந்து சேஃபா இருக்கும்ன்றதுனாலதான் நம்ம சூஸ் பண்ணோம். அவங்க எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி அவங்க கையில மெடிக்கல் லைசன்ஸ் வர்ற வரைக்கும் நாங்க தான் ரெஸ்பான்சிபிள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லயா எஜுகேஷன் தாங்க இருக்கும். லயா எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10+ இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு 10+ கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்ணி அவங்களுக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கான ஹெல்ப்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல லயா எஜுகேஷன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ்லாம் என்ன, இப்ப நீங்க உங்க வீடியோ பாக்குற உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும், மெடிக்கல்ல சேர்ந்து படிக்கணும், இங்க வந்து என்னால படிக்க முடியல, எனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா. நீங்க அப்ராட்ல போய் படிக்கணும் உங்களுக்கு ட்ரீம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும், ஒரு கண்டென்சி எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுடைய கைட்லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கூட லயா எஜுகேஷனோட எம்டி சார் டாக்டர் உமேஷ்குமார் அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம லயா எஜுகேஷன் வந்து 10+ இயர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லயா எஜுகேஷன் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? லயா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்ல எல்லாருக்கும் வந்து பஸ் டெர்மினஸ் தெரியும், கோயம்பேடோட பஸ் டெர்மினஸ் தெரியும். இன்னைக்கு ஓல்டு பஸ் டெர்மினஸ் ஆயிடுச்சு. அந்த ஓல்டு பஸ் டெர்மினஸ்ல இருந்து கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் வடபழனி போற ரோட்ல ஃபர்ஸ்ட் சிக்னல்லயே 100 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிக்னல் தாண்ட உடனே ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல ஆன் தி 100 feet ரோட்லயே இருக்கு. 10 இயர்ஸா இதே பிளேஸ்ல தான் இருக்கு. 4 இயர்ஸா இந்த பிளேஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சாலிகிராமம்ல பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்ல இருந்தோம். 10+ இயர்ஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அப்ராடுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கோம்? அப்ராடுக்குன்னு பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 400 to 450 ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணிருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா 1170 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து லயா எஜுகேஷன்ல இருந்து வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சார் இப்போ இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில கண்ட்ரிஸ் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி மந்த்ல இருந்து, அதாவது 10 கண்ட்ரில வந்து 7-8 கண்ட்ரி வந்து பிப்ரவரில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில கண்ட்ரிஸ் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சார் பாக்குறவங்களுக்கு நம்ம லயா எஜுகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். லயா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி. ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சினா நம்ம என்ன டீல் பண்றோம்னா, பேசிக்கலா வந்து ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சில வந்து எல்லா கோர்சஸும் டீல் பண்ணுவாங்க. ஆனா நாம வந்து இன் பர்டிகுலரா என்ன பண்றோம்னா, லயா எஜுகேஷன் வந்து ஓவர்சீஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கன்சல்டன்சியா தான் நம்ம ரன் பண்றோம். அதாவது நீங்க ஒன்லி உங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா மெடிக்கல் எஜுகேஷன்ல மட்டும் தான் இருக்கு. இந்த மெடிக்கல் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 12 கண்ட்ரீஸ் வந்து நாங்க வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இனிஷியலா ஸ்டார்டிங்கே வந்து 12 கண்ட்ரீஸ் பண்ணல. இனிஷியலா ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி 3 வருஷமா இந்த 10-12 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கண்ட்ரியை பத்தி லேர்ன் பண்ணிட்டு அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கண்ட்ரியை எங்களோட ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு எந்த காலேஜ் நம்ம செலக்ட் பண்றோம்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த கண்ட்ரியை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் நம்ம ப்ரொஃபைல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இன் பர்டிகுலரா பண்றோம், 12 கண்ட்ரிஸ்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இன் பர்டிகுலர் பண்றோம்னா, இனிஷியலா வந்து பிலிப்பைன்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரஷ்யா பண்ணோம், உக்ரைன் பண்ணோம். இப்ப உக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்து உக்ரைன் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கசகஸ்தான், கிர்கிஸ்தான், அதாவது ரஷ்யன் அலைட் கண்ட்ரிஸ் கசகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் சதர்ன் பார்ட் ஆஃப் ஏசியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொரிஷியஸ் பண்றோம். அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இஜிப்ட் பண்றோம், மால்டோவான்னு ஒரு கண்ட்ரி பண்றோம். அமெரிக்காக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மால்டோவா, ஜமைக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸும் பண்றோம். இப்ப நீங்க சொன்ன இத்தனை கண்ட்ரிஸ்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இங்க இருந்து? கண்டிப்பா இங்க இருந்து நம்ம போன பசங்க ஆல்ரெடி படிக்கிறாங்க. நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்கு, அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு கன்சல்டன்சி அணுகும் போது அது என்ன மாதிரியான கன்சல்டன்சியா இருக்கணும் அப்படின்றத வந்து எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? மெயினா ட்ராக் ரெக்கார்ட் தான். எவ்வளவு வருஷமா அவங்க வந்து இந்த பிசினஸ்ல இருக்காங்க. ஃபுல் டைம் இங்க வந்து கன்சல்டன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பண்றாங்க, சீசனல் பிசினஸா இதை ரன் பண்றாங்க. அந்த அட்மிஷன் டைம்ல மட்டும் ஆஃபீஸ் ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் முடிச்சிட்ட அப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க, திருப்பி அடுத்த அட்மிஷன். அது வந்து நான் சர்வீசிங் இண்டஸ்ட்ரியாவோ இதை ட்ரீட் பண்றதுக்கு காரணம் இது வந்து ஒரு நான் எத்திக்கலா நான் ப்ரொஃபைலிங்கா போகுது. இதனால நார்மலா கன்சல்டன்சினா நம்மளோட ஆஃபீஸ் வந்து 365 டேஸும் ஓப்பன்ல இருக்கும், சண்டேஸ் தவிர.
மீதி எல்லா டேஸும் வந்து எல்லா ஒர்க்கிங் டேஸும் நம்ம ஓப்பன்ல இருப்போம். சண்டேவும் நம்ம போனை சுவிச் ஆஃப் பண்ண மாட்டோம். 24/7 நம்ம போன்ல அவைலபிளா இருப்போம். எங்களை நம்பி வந்து ஒரு இந்த நாடை விட்டு நாடு அவங்களோட குழந்தைய அனுப்புறாங்கன்னா எங்களை நம்பிதான் அனுப்புறாங்க. சோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. என் குழந்தை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிளா நம்ம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து இந்த நான் சொன்னல இனிஷியலா நான் சொன்னல நான் ஒரு ப்ரொஃபைலிங் பண்றேன், அந்த ஒரு கண்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு ப்ரொஃபைலிங் பண்றதுல ஃபர்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அந்த ப்ரொஃபைலிங்ல பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. சேஃப்டி இந்த எங்க ஸ்டூடெண்ட் அங்க போனா சேஃபா இருப்பாங்களா சேஃபா இருக்க மாட்டாங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபுட்டு, கிளைமேட், இது எல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் திங் சேஃப்டி. ஏன்னா எந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டோம்னா என் குழந்தைன்னு தான் சொல்லுவோம். சோ அதுக்கு என்ன பேசிக்கலா பண்ணணுமோ அந்த பேசிக் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு தான் அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்றது. இப்ப நான் இனிஷியலா ரெஃபர் பண்ண எல்லா கண்ட்ரிஸுமே வந்து சேஃபா இருக்கும்ன்றதுனாலதான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ எப்படி செலக்ட் பண்றோம்னா, ஒன்னு ஃபுல் டைமரா இருக்கணும், ஃபுல் டைமர் கன்சல்டன்சியா இருக்கணும், ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா ரன் பண்ணணும். அவங்க வந்து இதே பிசினஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓவர்சீஸ் பண்றாங்கன்னா கன்சல்டன்சி பண்றாங்க, லோக்கல் அட்மிஷன்ஸ் பண்றாங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்களுக்கே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஒரு 5-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதுல நாலேஜ் வர்றது ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா எங்களால ஹெல்ப் பண்ண முடியும் இமீடியட்டா. அதாவது இங்க இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கேண்டிடேட் வந்து ரஷ்யால இருக்காங்க, பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க, அங்க ஒரு எமர்ஜென்சினா எங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி கேட்டர் பண்ணணும்னு தெரியணும், எப்படி அணுகணும்னு தெரியணும், அந்த கவர்மெண்ட் எப்படி அணுகணும்னு தெரியணும், அந்த காலேஜ் எப்படி அணுகணும்னு தெரியணும், அந்த எப்படி வந்து அவங்களை இங்க சேஃபா கொண்டு வரணும்னு தெரியணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதே மாதிரி வந்து இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்னன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ப்ரொஃபைலிங் இருக்கு. அந்த கம்பெனிக்கு இப்போ வந்து நம்ம லய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லய எஜுகேஷன் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சி இன் சவுத் இந்தியான்னு வந்து வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க நம்மள. பெஸ்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சின்னு நம்ம அவார்ட் பண்ணியிருக்காங்க. 2021ல அவார்ட் பண்ணிருக்காங்க. 22ல பெஸ்ட் எஜுகேஷன் இன் சவுத் இந்தியான்னு அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ்ல வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்ல வந்து நம்பர் 1 கன்சல்டன்சின்னு அவார்ட் பண்ணிருக்காங்க சில கம்பெனிஸ். சோ இந்த மாதிரி வந்து அவார்ட்ஸ் இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எண்ட் டு எண்ட் சர்வீஸ் கொடுக்குற கன்சல்டன்சியை செலக்ட் பண்ணுங்க. எண்ட் டு எண்ட் சர்வீஸ்னா அட்மிஷன் போட்டு முடிக்கிறதோட உங்க வேலை முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கம்பெனி என்னோட ஸ்டாஃப்ஸுக்கும் நான் சொல்றது என்னன்னா, அட்மிஷன் போடுறது உங்க வேலை இல்ல, அட்மிஷன் போடுறது இப்போதான் உங்க வேலை வந்து தொடங்குது. அது தொடக்கமா இருக்கிறவங்க இந்த மாதிரி மோட்டிவ்ல இருக்க கன்சல்டன்சியை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதாவது தொடங்குனா அவங்க 6 இயர்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்கள வந்து இன் அண்ட் அவுட் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, அதாவது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க அந்த ஃபைனல் இயரோட முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வர வரையும் பாத்தீங்கன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, அவங்க எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி அவங்க கையில மெடிக்கல் லைசன்ஸ் வர்ற வரைக்கும் நாங்க தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க எஃப்எம்ஜி எழுதி அவங்க கிட்ட லைசன்ஸ் வந்தாதான் அவங்க டாக்டர். அப்பதான் அந்த படிப்பு வந்து ஒரு பினிஷிங் ஸ்டேஜுக்கு வருது. சோ அந்த டாக்டர் ஆகிற வரைக்கும் நாங்க வந்து கூட இருப்போம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா 365 டேஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டச்லயே இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட. 365 டேஸ்லயும் அவங்க எங்களை டச் பண்ணலாம் எப்ப வேணாலும். நாங்க வந்து ரெகுலர் டச்ல அவங்க கூட இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா ஃபாலோ அப்ஸ்ல இருப்போம். எங்களோட கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புவாங்க. எப்படி இருக்கீங்க, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா, டெய்லி போய் பேசிட்டே இருந்தா அது வந்து கொஞ்சம் இதுவா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்களுக்கு தேவைன்னா அவங்களை எங்களை டெய்லி கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து ஒன்ஸ் இன் 15 டேஸ் ஒன்ஸ் இன் வீக் அவங்க கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அவங்க சேஃபான்னு வந்து இது பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து நாங்க எந்த கண்ட்ரி விடுறதுனாலும் அந்த ஹாஸ்டலோட கண்ட்ரோல் எங்க கையில இருக்கும். அவங்க என்ன அவுட் என்ன அவங்க வந்து ஹாஸ்டலுக்குள்ள வராங்களா வரலையான்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும், இல்ல லைவா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ மெடிக்கல் நீட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபாரின்லாம் போனோம்னா பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து இவ்வளவு மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, இல்ல அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் எக்ஸாம் எழுதணுமா? நாமளாம் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் நான் படிக்கணும்னாலே ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் படிக்கணும்னு சொல்லுவேன். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு மெடிக்கல் எஜுகேஷன். நார்மலான எஜுகேஷனோட இது கொஞ்சம் டஃப் தான், நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். அப்போ என்ன பண்ணோம், ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா படிக்கலாம். எம்சிஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா 50 மார்க்குக்கு மேல இருந்தால் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம்னு சொல்றாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியை பொறுத்த வரைக்கும். அந்த நான் என்ன சொல்றேன்னா ரெக்கமெண்ட் பண்றேன்னா ஒரு 60 to 70 மார்க்ஸுக்கு மேல இருக்கிற பசங்க யார் வேணா போய் சேர்ந்து படிக்கலாம். செகண்ட் திங் அவங்க நீட்ல வந்து எலிஜிபிள் ஆகணும். நீட்ல வந்து எலிஜிபிலிட்டி ஸ்கோர்ல இருக்கு. போன வருஷம் வந்து 145 ஏதோ ஒன்று இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் 140 இருந்தது. ஸோ அந்த எலிஜிபிள் ஸ்கோரை அவங்க வந்து ஓசினா அந்த ஜென்ரல் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரியோட எலிஜிபிலிட்டி,
இல்ல பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டினா அதோட எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை தாண்டி வரணும். அது தாண்டி வந்துட்டாங்கன்னா இது என்னன்னா என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் வந்து இப்ப எக்ஸாமினேஷன் இருக்கு. என்ட்ரிக்கு வந்து நீட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஆக்சுவலா நீட் தேவையில்லை. ஆனா வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு திருப்பி இந்தியால வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா நீட் தேவை. அப்படின்னா நீட் வந்து கம்பல்சரி ஆயிப்போச்சு. நீங்க இந்தியால வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நீங்க நீட் அட்டம் பண்ணிட்டு தான் நீங்க ஆமா 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 நீட் இல்லாம நீங்க போய் படிச்சீங்கன்னா அந்த டிகிரி வந்து வேலிட் இல்ல இந்தியால. சோ அப்போ கம்பல்சரியா நீட் வந்து தேவை. சில கன்சல்டன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா வெளிநாட்டுல அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இப்ப நானே கூட உங்களுக்கு நீங்க ஒரு அட்மிஷன் உங்களோட ரிலேட்டிவ் வந்து ஒரு அட்மிஷன் வராங்க, நீட் இல்லாம வரணும்னா வாங்கி தரலாம். வாங்கி தந்தாலும் அதுல என்ன நெகட்டிவ்னா அவங்க திருப்பி வந்து இந்தியால வந்து படிக்க முடியாது. அப்போ நாங்க என்ன பிரீஃப் பண்ணுவோம்னா, நீட்டை போய் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வருஷம் செலவானாலும் பரவாயில்ல, நீட்டை போய் முடிச்சு கிளியர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வருஷத்துல ப்ராப்பரா கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு அகேன்ஸ்ட், அதாவது அகேன்ஸ்ட் நேச்சர் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கோட கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னன்னா நீட் கண்டிப்பா தேவை. ஃபாரின் எஜுகேஷனுக்கு இல்ல, எந்த நாட்டுல போயிட்டு இந்தியால மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டுல மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் எதுக்கா இருந்தாலும் நீட் வந்து தேவை. மினிமம் எலிஜிபிலிட்டி ஆகணும். ஆனா நீட்ல வந்து பெரிய ஸ்கோர் தேவையில்லை. ஃபாரினை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஸ்கோர் தேவையில்லை. நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா இந்தியாலே படிக்கலாம். அந்த மாதிரி எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஃபாரின்லயே படிக்கலாம். ஏன்னா அங்க நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறது இல்ல. டைரக்டா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பேஸ்ட் அப்பான் யுவர் மார்க்ஸ், பேஸ்ட் அப்பான் யுவர், சில காலேஜஸ்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு, சில காலேஜ்ல இன்டர்வியூஸ் இருக்கு, சில காலேஜ்ல டைரக்ட் அட்மிஷன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. சார் இப்போ நம்ம கண்ட்ரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டுல இருந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறைய பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிட்டு நீங்க சொன்ன கண்ட்ரீஸ்ல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கறது வந்து மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, எது சேஃப்னு நினைக்கிறாங்க சார்? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கலா என்ன பார்ப்பாங்கன்னா கிளைமேட். நம்ம தமிழ்நாடு பசங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு பசங்க வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து எங்க வந்து ஈஸியா அடாப்ட் ஆகலான்றது விஷயம் தான். பேசிக்கலா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். அதாவது பிலிப்பைன்ஸ், இல்லைன்னா பங்களாதேஷ், நேபாள், இல்லைன்னா மொரிஷியஸ். இந்த 4 கண்ட்ரில வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிவைட் ஆகி போவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல டிவைட் ஆகி போவாங்க. அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள். அதாவது இதுல வந்து செக்மெண்டேஷனா பிரிச்சுக்கலாம். எனக்கு வந்து கிளைமேட் நான் ஈஸியா அடாப்ட் ஆயிடணும், என்னால கோல்டு கண்ட்ரி அடாப்ட் ஆக முடியாது, நான் குவாலிட்டி எல்லாம் இல்ல. செகண்ட் திங் வந்து நான் வந்து ஈஸியா அடாப்ட் ஆகிற விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த 4 கண்ட்ரி சூஸ் பண்ணாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் படிக்கணும், என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருசா இருக்கணும், நான் இங்கத்த காலேஜஸோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கணும், என்னோட லேப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸா இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும். அப்படி ஒரு ஆஸ்பிரேஷன்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மழை வெயில் குளிர் இதெல்லாம் நான் அந்த 5 வருஷம் 6 வருஷம் தாங்கிப்பேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து இந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கணும், மெடிக்கல் எஜுகேஷனும் நடக்கணும், நான் ஃப்ரீயாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து அந்த யூஎஸ்ல வந்து கரேபியன் ஐலண்ட்ஸ்ல வந்து ஜமைக்கா இருக்கு, மால்டோவா இருக்கு, அந்த மாதிரி கண்ட்ரி, ஜார்ஜியா இருக்கு, இந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். இப்ப நாங்க பண்ற கண்ட்ரி எல்லாமே வந்து கேட்டர் பண்றது எல்லாமே வந்து தமிழ்நாடு பசங்க வந்து வருஷ கணக்கா போயிட்டு இருக்க கண்ட்ரிஸ் தான். ஏன் நான் வந்து சொல்றேன்னா, நம்ம மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் அட்மிஷன்ஸ் தான் இருக்கு நம்ம கையில. அந்த 1 lakh ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அதுல வந்து மினிமம் அட்மிஷன் 40 to 30% ஆஃப் தி டோட்டல் கோட்டா தான் வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட் கோட்டாஸ். பிரைவேட் கோட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம். நாமளா வந்து பசங்க வந்து இங்க அட்மிஷனே கிடைச்சாலும் மிஸ் அவுட் பண்ணிட்டு போறதுக்கு காரணம் வந்து இங்க வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தாலே ஃபீஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல மினிமம் வந்து 17 to 18 lakhs per year ஆகுது. ஸோ 17 to 18 lakhs per year ஆகும்போது இங்க ஃபாரின் மெடிக்கல் எஜுகேஷன்ல படிக்கும் போது அவங்களுக்கு வந்து 17 to 18 lakhs பர் ஹோல் டேர்முக்கே, கடந்த ஃபுல் இயருக்குமே வந்து 20 lakhsக்குள்ள கம்ப்ளீட் ஆகிற யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் வந்து எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அவங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு பொறுத்து அவங்க போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் லயா எஜுகேஷன் வர ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? நீங்க என்ன மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொல்றதுதான், அவங்க எந்த செக்மெண்ட்ல லே ஆறாங்கன்னு. எங்க கவுன்சிலர்ஸ்க்கு வந்து இந்த கவுன்சிலிங்ல வந்து நியர்லி 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்ன்றது வந்து ஒரு ஆர்ட். கவுன்சிலிங் இஸ் நாட் கன்வின்சிங். கவுன்சிலிங் இஸ் பியூர்லி கவுன்சிலிங்.
கவுன்சிலிங்ல என்ன ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உங்களுக்கு என்ன சூட் ஆகும், உங்களோட 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 ஆட்டிடியூடுக்கும் ஆப்டிடியூடுக்கும் என்ன செட் ஆகும் உங்களோட உங்களோட கெரியர் growthக்காகன்றது வந்து எங்க கவுன்சிலர் வந்து ஈஸியா மேப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களோட நீங்க வந்து எந்த செக்மெண்ட்ல இருக்கீங்க கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்ட்ரி, 2 கண்ட்ரி, 3 கண்ட்ரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க பெஸ்ட் வந்து உங்களோட, நாங்க வந்து எதையுமே வந்து புஷ்இன் பண்ண மாட்டோம், திணிக்க மாட்டோம். இதுதான் நான் பண்றேன், இதை நீங்க சேர்ந்துக்கோங்க, இந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ், இது நான் உங்களே ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். இந்த 3 காலேஜ் இருக்குமா, நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க வரும்போது இதுல வந்து இது பிளஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஷ்யா பண்றேன்னா நான் ரஷ்யால இருக்க எல்லா நெகட்டிவ்ஸும் சொல்லுவேன். ரஷ்யால என்ன நெகட்டிவ்? ஒன்னு மைனஸ் டிகிரில நீங்க வாழணும், 3 மாசம் 4 மாசம் மைனஸ் டிகிரில வாழணும். 2 மாசம் வந்து -10க்கு மேல வாழணும். -15 -20 கூட போகும். நான் ரஷ்யால இருக்கும்போது -25 பார்த்திருக்கேன், -30 பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அதெல்லாம் அந்த 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 மைனஸ் டிகிரிஸ்லயும் நீங்க வாழ்றதுக்கு ரெடியா இருக்கணும். செகண்ட் திங், நீங்க குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குக்கிங் பிளேஸ் தான் கொடுப்போம். ஃபுட் வந்து கொடுக்க மாட்டோம். ஃபுட் வந்து இதே வந்து பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்ல. பிலிப்பைன்ஸ், மொரிஷியஸ், பங்களாதேஷ் இங்கெல்லாம் வந்து ஹாஸ்டல், ஜார்ஜியா இதெல்லாம் ஹாஸ்டல் நம்மளே எடுத்து ரன் பண்ணிடுறோம். இங்கேயே வந்து ஹாஸ்டல் ரஷ்யன் கண்ட்ரீஸ்ல வந்து ரஷ்யால வந்து ஹாஸ்டல்ல வந்து ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எதுலயும் வந்து ஹாஸ்டல் வந்து நம்மளுக்கு அகாமடேட் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டியோ அதே தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபெசிலிட்டி. அப்ப நீங்க குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். படிப்புக்கு மேல குக்கிங்கும் பாத்துக்கணும், ஃபுட்டையும் பாத்துக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். ஓகே, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம இந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எது பிளெக்சிபிளா இருக்கோ அது பண்ணாம அவங்களுக்கு கைட் பண்ணி இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நீங்க வந்து சொல்லிடுவீங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லும்போது இந்த காலத்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், they are very 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 clever. they know how to research. நம்ம ஒரு ஸ்பார்க் கொடுத்தா போதும், அவங்க ஃபயரா திரும்பி வருவாங்க. ஒரு ஸ்பார்க் தான் நம்ம கொடுப்போம், இந்த ஸ்பார்க் இருக்கு நீங்க அதை கேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அந்த ஸ்பார்க் அவங்க கேட்ச் பண்ணி ஃபயரா வருவாங்க. பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பார்க்கி, ரொம்ப ரொம்ப வந்து டிசைடிங் வந்து பயங்கரமா இருக்கும். அவங்க கிட்ட வந்து கன்வின்சிங்ன்றது மெத்தடாலஜியே யூஸ் ஆகாது. ஆனா நம்ம பண்றதும் இல்லை. ஆனா நிறைய டவுன் சவுத்ல இருக்கிற, அதாவது நீங்க முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க என்னன்னா எந்த கன்சல்டன்சி எப்படி செலக்ட் பண்றது. அப்ராடே தெரியாத, அப்ராடுக்கு ஒரு வாட்டி கூட போகாம, ஒரு வாட்டி கூட அந்த காலேஜை விசிட் பண்ணாத இருக்கிறவங்க எல்லாம் கன்சல்டன்சி ரன் பண்றாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உஸ்பெகிஸ்தான் ஒரு சைன் பண்ணிருக்கோம், ஒரு காலேஜ் சைன் பண்ணிருக்கோம். காலேஜ் அவங்க சைன் பண்ணி அனுப்பிட்டாங்க அக்ரிமெண்ட், நாங்க சைன் பண்ணல இன்னும். நான் போய் அங்க விசிட் பண்ணி அந்த காலேஜ் எல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை அப்படின்னு எல்லாமே கிளாரிட்டியா இருக்கு. நம்மளுக்கு நம்ம தங்க போற இடம் கரெக்டா இருக்கு, நம்ம பசங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் டீச்சிங் யார் எடுக்க போறா, இங்கிலீஷ். ஏன்னா வந்து உஸ்பெக் இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், கசாக் இருக்கட்டும், கிர்கி இருக்கட்டும், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ் இஸ் நாட் அ ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அவங்களுக்கு. அதாவது ரெக்டாஸ்க்கே இங்கிலீஷ் தெரியாது, டீச்சர்ஸ் கூட இங்கிலீஷ் தெரியாம. ஆமா, ரெக்டாஸ்க்கே, அதாவது இங்க வந்து டீன் டைரக்டர்னு சொல்லுவாங்க, அங்க வந்து ரெக்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெக்டாஸ்க்கே இங்கிலீஷ் தெரியாது. நான் எல்லாம் போய் ரஷ்யால வந்து ரெக்டாஸ் கிட்ட பேசும்போது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு தான் பேசுவேன். நான் சொல்றத அவங்க சொல்லுவாங்க அவங்க பாஷையில, அவங்க சொல்றது வந்து என் பாஷையில சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்க்கு, இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு வந்து டீச்சர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு கன்சல்டன்சியோட கடமை. இல்லைன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும், அதை ஃபேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ரஷ்யன் வந்து கத்துக்கிறது பெட்டர். அதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு மொழி கத்துக்கிறதுன்றது வந்து நல்லது. அந்த நாட்டோட மொழியை கத்துக்கிறதுன்றது வந்து நான் மைனஸே சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து அது எங்க யூஸ் ஆகும்னா, என்னதான் வந்து அவங்க இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுத்தாலும் எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ அவங்க ரஷ்யாலயே வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேச முடியாது. ஏன்னா அங்க வர மக்கள் வந்து அந்த ரஷ்யன் தான் அவங்க வந்து பேசுவாங்க. அப்ப இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இங்கிலீஷ்ல கேட்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. அப்ப கிளினிக்கல்ஸ்ன்றது வந்து தேர்ட் இயர்ல இருந்து போயிடும். அப்ப தேர்ட் இயர்ல இருந்து போகும்போது அவங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ வந்து ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கலாம், ஆனா இங்கிலீஷ்ல தான் டியூட்டரிங் இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் டியூட்டரிங் எடுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் நம்ம புஷ். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா உங்களுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்க காலேஜஸ் போறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுதான் அவங்களுக்கு புரியும். சார், இப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்எம்சிக்கு வந்து இந்த அப்ராட் போய் படிக்கிறவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்எம்சியை பொறுத்த வரைக்கும் இன்னியோட கவர்னிங் பாடி வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 1938ல இருந்து வந்து எம்சிஐயா இருந்தது.
கடந்த ஒரு 2 வருஷமா வந்து என்எம்சி வந்து இன் பிளேஸ்ல ஆயிடுச்சு. எம்சிஐன்ற ஒரு ஆர்கனைசேஷனை டிசால்வ் பண்ணிட்டு என்எம்சின்னு வந்துட்டாங்க. இப்ப என்எம்சி வந்து உள்ள வந்துட்ட பிறகு அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ள எடுத்துட்டு வராங்க. என்னத்துக்குன்னா மெடிக்கல் எஜுகேஷனை ஸ்டாண்டர்ட் பண்ணணுன்றதுக்காக தான். அது வந்து குவாலிட்டியா இருக்கணும். ஆமா குவாலிட்டியா இருக்கணும். எங்க வேணா போய் படிச்சுட்டு வந்துடலாம். எந்த எந்த காலேஜ்ல இருந்து வேணா டிகிரி எடுத்துட்டு வந்தா நம்ம வந்து வேலிட்ன்ற மாதிரி அந்த மாதிரி வேலிட் இல்ல, இந்தந்த பாயிண்ட்ஸ்குள்ள வரணும், இந்தந்த கன்ஸ்டன்ஸ்குள்ள வரணும்ன்றதுல வந்து அவங்க ஒரு கொஞ்சம் இல்ல ரொம்பவுமே தீவிரமா இருக்காங்க. சோ அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ். அப்ப நம்ம குழந்தைங்க போய் படிச்சுட்டு வர இப்போ இந்த நார்ம்ஸ்ல படிச்சுட்டு வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கண்டிப்பா குவாலிட்டியா தான் இருக்கும். அந்த எஜுகேஷன் வந்து அவங்க டிகிரி வந்து ரொம்ப வேலிடா இருக்கும். வேர்ல்டு வைடு வந்து அப்ரூவ்டான டிகிரில படிக்கிறாங்கன்றதுல வந்து நம்ம வந்து போய் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அதுல வந்து அஷ்யூர்டா இருக்கலாம். சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு கண்டிப்பா. சிம்பிளா சொன்னீங்கன்னா சர்டிபிகேட்டுக்கு வந்து வேர்ல்டு வைட் வேல்யூ இருக்கு. இப்ப என்எம்சி போடுற ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா 4.5 years வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து கம்பல்சரி. அதாவது 54 months ஆஃப் கிளாஸ் ரூம் வந்து கம்பல்சரியா அவங்க வந்து அண்டர் கிராஜுவேஷன் பண்ணணும், ஒரே காலேஜ்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அங்கேயே வந்து 1 year இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும். தேர்ட் திங், எந்த நாட்டுல படிக்கிறாங்களோ அதே நாட்டுல அவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டரா வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது. இது உள்ள வரும்போது எல்லாருமே வந்து த்ரூ அவுட் இந்தியா ஒரு கொலேஷன் வந்தது, இது எப்படி பாசிபிள். ஆனா என்எம்சியோட எக்ஸலன்ட் ஸ்டெப் இது. அவங்க அந்த நாட்டுல நீங்க படிச்சு டாக்டரா வந்துட்டு சப்போஸ் நீங்க எம்சிஐ கிளியர் பண்ணலனாலும் நீங்க ஒரு நாட்டுல டாக்டர், நீங்க ரெஜிஸ்டர்ட் டாக்டர், நீங்க அந்த நாட்டுல போய் ஒர்க் பண்ணலாம். அங்க இருந்து போய் அப்ப வந்து நீங்க எந்த ஹையர் எக்ஸாமினேஷன்ஸும் எழுதலாம். வேற எதுனா பிஜி கோர்ஸ் வேற எங்கன்னா காலேஜ்ல படிக்கிறதுனாலும் எழுதலாம். நீங்க வந்து இங்க வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணாம இருந்தாலும் அங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சாலும் இங்கேயும் வந்து திருப்பி இன்டர்ன்ஷிப் பண்ணி நீங்க வந்து எஃப்எம்ஜின்ற ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்டரா இங்க வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டரா நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு மேல வந்து நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். நீங்க அதுக்கு அதாவது நீங்க இப்போ இங்க படிக்கிற பசங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தா நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாதுன்னு இல்ல. இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் யூ ஆஸ் அ மெடிக்கல் பிராக்டிஷனர்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு டாக்டர்னு இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துட்ட பிறகு 100% நீங்க யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் தி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் பிராக்டிஸ். சோ நீங்க அதுவும் பண்ணலாம். சோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. என்எம்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுல ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா என்ட்ரியும் எக்ஸிட்டும். என்ட்ரி வந்து த்ரூ அவுட்டா பர்டிகுலரா கொண்டு வந்துட்டாங்க. நீட்ன்ற ஒரு விஷயம் வந்து பர்டிகுலரா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட்ன்ற விஷயம் வந்து நெக்ஸ்ட்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்து, அதாவது 25 ஆகஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாமினேஷன் உள்ள வருது. நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட்னா என்னன்னா, நீங்க இங்க எம்பிபிஎஸ் முடிச்சாலும், அதாவது இந்தியால எம்பிபிஎஸ் முடிச்சாலும், ஃபாரின்ல எம்பிபிஎஸ் முடிச்சாலும் நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க கம்பல்சரியா எழுதணும். அதாவது உங்களோட டிகிரி சர்டிபிகேட் மட்டும் உங்களை டாக்டரா இப்ப நார்மலா இருக்கிற பிராக்டிஸ் என்னன்னா, நீங்க வந்து இப்ப ராமச்சந்திரால படிக்கிறீங்க, எம்ஜிஆர்ல படிக்கிறீங்க, இந்த நம்ம ஊர் காலேஜஸ்லயே படிக்கிறீங்க, இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க. அப்போ வந்து நீங்க உங்களோட டிகிரி வந்து உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. டிகிரி எக்ஸாமினேஷன் இல்லாம நெக்ஸ்ட்ன்ற எக்ஸாமினேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்க கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்டர் ஆக முடியும். அதாவது நீட் எழுதி எலிஜிபிள் ஆனாதான் டாக்டர் படிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனாதான் டாக்டரா இதுவாக முடியும். கண்டிப்பா டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். இது என்னன்னா என்ட்ரி லெவல்லயும் அவங்க குவாலிட்டி என்ஷூர் பண்றாங்க, எக்ஸிட் லெவல்லயும் குவாலிட்டி என்ஷூர் பண்றாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கேள்வி, இந்த இந்தியால வந்து எல்லா காலேஜஸும் நல்லா ரன் ஆகுதா, ஒழுங்கா சொல்லி தராங்களா, மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கா, நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஒழுங்கா ப்ராப்பரா நடக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கவர்மெண்ட்க்கு. சோ கவர்மெண்ட் வந்து அதுக்காக ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான், அடிஷனல் முயற்சி தான் இந்த நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாமினேஷன். சோ வந்து என்ட்ரியும் ஃப்ரீ, என்ட்ரி வந்து ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து என்ட்ரி கிடைக்கும். செகண்ட் வந்து பிராக்டிஸ் பண்றதும் ஃப்ரீ ஸ்டே. பிராக்டிஸ் பண்றதும் வந்து ப்ராப்பரா ஒழுங்கா நீங்க வந்து 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து
எம்பிபிஎஸ் பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த நீட் நெக்ஸ்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின்ல படிச்சுட்டு வந்து திருப்பி இங்க இந்தியாவுக்கு வந்தா இது பொருந்தும், கரெக்ட் தானே? கண்டிப்பா பொருந்தும். எல்லாருக்குமே சேம் தான். ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்க, நீங்க இந்தியாவில பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க இந்தியாவில படிச்சாலும் சரி ஃபாரின்ல படிச்சாலும் சரி ஆல் ஆர் ஈக்குவல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நார்மலா வந்து இந்த நார்ம்ஸ் எல்லாம் இனிஷியலா உள்ள வரும்போது எல்லாருமே சொன்னாங்க ஃபாரின் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு இது ஒரு நெகட்டிவ்னு. நான் அன்னைக்கும் சொன்னேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இன்னைக்கும் சொன்னேன். என்னைக்குமே ஸ்டாண்டர்டைசேஷன்ன்றது வந்து ஒரு குவாலிட்டியா ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குவாலிட்டியா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெகட்டிவே கிடையாது. ஸ்டாண்டர்டைசேஷன்ன்றது வந்து குவாலிட்டியா எந்த விஷயம் நடக்குதுனாலும் அது நம்ம கூட போகணும். இன்னைக்கு வந்து ஒரு டிப்பா இருக்கும், நாளைக்கு வந்து நேத்து வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னன்னே புரியாதவங்க பயந்தாங்க சேர்றதுக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு போச்சு. இன்னைக்கும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேருக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டைசேஷன்ன்றது வந்து ஒரு பிளஸ் தான் நம்மளுக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே அது வந்து கிளியரா தெரியுது. என்எம்சி வந்து அந்த ஃபில்டர் பண்ண குவாலிட்டியான டாக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைப்பாங்கன்றது கரெக்டா தெரியுது. ஏன்னா இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேஜரான பாயிண்ட் இதுதான். 1:135 டாக்டர் ரேஷியோ வரணும். இப்போ அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 1:135 இருக்கு. அதாவது 135 மக்களுக்கு ஒரு டாக்டர் அவைலபிளா இருக்காங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் எ டெவலப்டு கண்ட்ரி. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கும். 1:1000 ரேஷியோல இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டாட்ஸ் எனக்கு கிளியரா தெரியல, ஐ மஸ்ட் நாட் லெட் அவுட். பட் நம்ம இன்னும் மச் அஹெட் போனோம், 5 times 6 times அஹெட் போனோம். அப்பனா நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வில் நாட் பி அகெயின்ஸ்ட். அதாவது யாருக்குமே வந்து அகெயின்ஸ்டா எதுவுமே, அதாவது மெடிக்கல் எஜுகேஷன் நீங்க படிக்காதீங்கன்னு இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. படிக்கணும், நிறைய டாக்டர்ஸ் நம்மளுக்கு வேணும், நிறைய டாக்டர்ஸ் இருந்தாதான் நம்மள, அதாவது நிறைய ரிமோட் ஏரியாஸ் இருக்கு, டாக்டர் ஃபெசிலிட்டிஸே இல்லாத ஏரியாஸ் நிறைய இருக்கு இந்தியால பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம கவர் அப் பண்ணோம், டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் வரணும்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த என்எம்சி வந்து ரொம்ப வந்து தீவிரமா இருக்காங்க. சோ அப்ப வந்து இதை வந்து எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டா ப்ரொமோட் பண்ணோம், அதாவது சும்மா டாக்டர்ஸ் இல்லாம ஸ்டாண்டர்டான டாக்டர்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஆகணும்ன்றதுக்காக இந்த 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 இன்க்ளூஷன்ஸ் எல்லாம் வந்தது. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது என்னன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நாங்க வந்து அவங்களை வந்து பாத்துக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நாங்க டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் அனுப்பல, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நேஷன் விட்டு நேஷன் அனுப்புறீங்க. அதாவது இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வேற, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வேற, எம்பசி இருக்கும், அது எல்லாமே இருக்கும். இப்போ ரீசெண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் வந்து நடந்துச்சு. அப்போ யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா லயா எஜுகேஷன்ல இருந்து போய் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்களா? நீங்க அப்படி எப்படி வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணீங்க, எப்படி வந்து அவங்க பாத்துட்டீங்க, அது சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியமும் இருக்கும், என்னன்னாலும் இவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படின்ற, இவங்க கூட இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ட் இருக்கும். அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த த்ரெட் வரும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கொஸ்டின் ஃப்ரம் அ நெகட்டிவ் சைடு. ஆக்சுவலா சொல்லணும்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது. த்ரெட் வரும்போது இந்த வார் அலர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நார்மலா வந்து உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து தனியா இல்லை. ஃபர்ஸ்ட் திங், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட கேர்ல தான் இருக்காங்க. நம்ம லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு என்ன சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து இஃப் அண்ட் பட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்தியன் எம்பசில யாரை காண்டாக்ட் பண்ணணும்ன்றது வரைக்கும் நான் ஆல்ரெடி பேசி வச்சிருந்தோம். அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான். எனக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து சில கன்சல்டன்சி மாதிரி வெயிட் பண்ணி லாஸ்ட் ஃபேஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு அவங்கள கூட்டிட்டு வராம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து எல்லாரையும் வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நார்மலா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரும்போதே எனக்கு வந்து உக்ரைன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து கேபிட்டல் பக்கத்துலயே இருந்ததுனால இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே வந்து அவங்கள எம்பசியில ரிப்போர்ட் பண்ண வச்சுட்டு எம்பசில இருந்து, அதாவது டிக்கெட்டிங் எல்லாம் நம்ம அவங்களே வந்து எம்பசில இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டிங் வந்து எப்படி பண்ணணும்ன்றது டிக்கெட்டிங் எல்லாம் பண்ணி அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிஷியலா எப்படின்றது வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ அப்லயே இருந்ததுனால, நியூஸ் ஃபாலோ அப்லயே இருந்ததுனால, அப்டேட்ஸ்லயே இருந்ததுனால நம்ம இனிஷியலாவே அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். எவ்ரிபடி எல்லாருமே சேஃபா ரீச் பண்ணிட்டோம். யார் திருப்பி உக்ரைன் போக விரும்பலையோ, இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்களோட எஜுகேஷன் என்னாச்சு, அவங்கள நாங்க சேஃபா இங்க கொண்டு வந்துட்டோம். செகண்ட் இயர்ல இருப்பாங்க, தேர்ட் இயர்ல இருப்பாங்க. அவங்களோட எஜுகேஷன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மேக்சிமம் வந்து ரஷ்யன் காலேஜஸ்ல அகாமடேட் பண்ணிட்டோம். ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இன்னொரு நார்ம் என்ன கொடுத்ததுன்னா, வாரால அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து உக்ரைன்ல என்ன ஃபீஸ் கட்டினாங்களோ அதே ஃபீஸ்ல வந்து எங்களோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில அவங்க படிச்சுக்கலாம். அதாவது இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யால வந்து ஒரு $1000 $2000 எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அதெல்லாம் இல்ல, அவங்களோட ஃபீஸ் ரெசிப்டும் அவங்களோட கிளாஸும் எந்த இதுல இருந்து அதாவது அவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அதே ஃபீஸ்லயே இவங்க கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பசங்க வந்து ஷிஃப்ட் ஆகி கண்டினியூ பண்ணி
அவங்களோட அவங்களோட எஜுகேஷன் போயிட்டு இருக்கு, குவாலிட்டியாவும் போயிட்டு இருக்கு, இன்னும் குவாலிட்டியாவும் போயிட்டு இருக்கு, எந்த எந்த தடங்களுமே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளும் நடந்து எல்லாருமே திரும்பியும் கிளம்பிட்டாங்க. அதனால ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. ஓகே சார், நான் ஏன் அந்த கொஸ்டினை கேட்டேன்னா, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்காக தான் ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எது ஃபேஸ் பண்றதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா கனெக்ட்ஸ் இருக்கணும். நான் அதான் இனிஷியலா சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நாங்க ஒரு லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்கு அங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பசங்க வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு விதமா யோசிப்பாங்க, ஒரு ஒரு விதமா போவாங்க. நம்ம கனெக்ட் பண்றது என்ன, ஏன்னா ஒரு பதட்டமான சுச்சுவேஷன். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லோக்கல், அதுதான் நான் சொல்றேன், எங்க நம்ம பண்றோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம அட்மிஷன் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் வந்து அந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும். அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் எதுவா இருந்தாலும் 1 பாயிண்ட் டச் அவங்க தான். இப்ப எனக்கு என்ன வேணும்னாலும், ஆமா, கேர்டேக்கர்ஸ் தான், நார்மலா கேர்டேக்கர்ஸ் தான். இப்போ பசங்களுக்கு என்ன வேணாலும் டே டு டே நீட்ஸ் வந்து அவங்களுக்கு எனக்கு அடிக்க முடியாதுல்ல. அங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகல, எனக்கு அடிக்க முடியாது, அங்கேயே அது சால்வ் ஆயிடும். அந்த கேர்டேக்கரை பார்த்தா சால்வ் ஆயிடும். கேர்டேக்கரை பார்த்து சால்வ் ஆகலாம், எனக்கு இப்போ ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். நான் கேர்டேக்கரை புஷ் பண்ணுவேன், இது பண்ணணும் அது பண்ணணும்ன்றது வந்து அந்த எவ்ரி டே டு டே நீட்ஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து அங்க லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்க கனெக்ட் பண்ணலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு அவென்யூ கொடுக்குற கன்சல்டன்சியா நம்ம இருக்கோம் ஆல்ரெடி. ஓகே சார், நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் சொன்னீங்க, தெரிஞ்ச விஷயங்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கடைசி எண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, நான் ஏன் வந்து லயா எஜுகேஷன் வரணும், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏன் லயா எஜுகேஷன் வரணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சி, எம்பிபிஎஸ் நான் வந்து இது ரைட்டான கொஸ்டின். அப்ராடுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்றவங்க மட்டும் இல்ல, நீங்க டாக்டர் ஆனோம்னாலே நம்ம கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்ன்ற சென்ஸ், நீங்க வந்து ஒரு நீட் ஸ்கோர் வச்சு பேசிக்கலா இந்தியன் எஜுகேஷனுக்கும் நமக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதாவது வந்து நீங்க இங்க வந்தீங்கனாலே நாங்க வந்து அப்ராடு கன்வெர்ட் பண்ணுவோம்லாம் கிடையாது. எனக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நீங்க வெயிட் பண்ணுப்பா, கவுன்சிலிங் பார்த்துட்டு வாப்பா, உனக்கு இங்க கவுன்சிலிங்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, செல்ஃப் பினான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்து வெயிட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் நிறைய. ஸோ வந்து நான் அதை தான் சொன்னேன், நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் நான் கவுன்சில் தான் பண்ணுவேன், கன்வின்ஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ லயா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வை லயா எஜுகேஷன் நீங்க கேட்கிற கேள்வி. லயா எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் திங், எங்களுக்கு வந்து 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனையோ பாடிஸ் வந்து எத்தனையோ பாடிஸ் வந்து எங்களை வந்து அவார்ட் பண்ணிருக்காங்க ஃபார் சர்வீஸ். தேர்ட் திங் எங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் ஃபாரின் எஜுகேஷன் தெரியும், மெடிக்கல் எஜுகேஷன் தெரியும். ஃபோர்த் திங், நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் கிடைக்கும். இதுல வந்து எதுலயுமே வந்து உங்களுக்கு கேப்ஸே இருக்காது. நீங்க வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து என்னை கனெக்ட் பண்ணலாம். ஐ ரன் மல்டிபிள் பிசினஸஸ். நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணல, நீங்க என்ன வேற வீடியோஸ்லயும் பாத்துக்கலாம், வேற விஷயத்துலயும் பாத்துக்கலாம். நான் வந்து மல்டிபிள் பிசினஸ் பண்றேன். ஸோ ஆனாலும் வந்து என் ஃபோன்ஸ் என்னைக்குமே ஆன்ல தான் இருக்கும். என் ஃபோன் வந்து என்னைக்குமே கனெக்டடா தான் இருப்பேன். நான் எல்லா கிளைண்ட்ஸ் கூடயும் நான் கனெக்டடா தான் இருப்பேன். ஸோ நானும் சரி, உங்களுக்குன்றது வந்து ஒரு உங்களுக்குன்னு வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நான் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து XYZ நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஒரு லோக்கல் கனெக்ட் எங்க ஆஃபீஸ்ல அங்கேயும் இருக்கும், ரஷ்யன் கனெக்டும் இருக்கும், இந்தியன் கனெக்டும் இருக்கும். அப்போ வந்து நீங்க அந்த கனெக்ட் அந்த சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா ஆக்கும் உங்களோட விஷயம். ஒரு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்லயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அப்படி எதுனா வந்ததுன்னா அது சால்வ் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு எல்லா கேரண்டியும் நான் கொடுக்கறதுனால, எல்லா கேரண்டியும் கொடுக்கறதுனால நீங்க வந்து லயா எஜுகேஷன் ஒரு வாட்டி ஸ்டெப் இன் பண்ணுங்க. நீங்க மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணீங்கன்னா கம் அண்ட் ஜாயின் வித் அஸ், எங்க மூலியமா அட்மிஷன் போடுங்க, அதெல்லாம் இல்ல. டு கெட் அ கிளாரிட்டி நீங்க வந்து எங்க கிட்ட ஸ்டெப் இன் பண்ணுங்க. நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா அங்க கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லாரையும் வந்து நான் அட்டன் பண்ணணும்னு விரும்புறேன், அதே இல்லாம இல்ல சீனியர் கவுன்சிலர்ஸ் அட்டன் பண்றோம்னு விரும்புறேன். ஸோ வந்து நீங்க இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைரக்டா என்கிட்டயே வந்து கவுன்சிலிங் வாங்கலாம். இல்லைன்னா என்னோட சீனியர் கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கவுன்சிலிங் வாங்கலாம். நீங்க கவுன்சிலிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்றது. வந்து ஆஃப்டர் +2 நீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு எண்ட் சொல்யூஷனா நம்ம இங்க கொடுப்போம். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்ப மாட்டேன், ஆன்சர் இல்லாம விட மாட்டேன். கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஃப்ரேம் பண்ணி அனுப்புவோம். ஸோ நீங்க வர வேண்டிய இடம் வந்து லயா எஜுகேஷன். லயா எஜுகேஷன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் வடபழனி போற ரூட்ல ஃபர்ஸ்ட் சிக்னல், அதாவது புதுசா ஒரு பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க, அந்த பிரிட்ஜ் முடியிற இடத்துல ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல இருந்து ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல லயா எஜுகேஷன் இருக்கு. கீழே வந்து விநாயகா மார்பிள்ஸ்னு இருக்கு, மேல வந்து லயா எஜுகேஷன் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க வாங்க, இந்த கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களை சர்வ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தேங்க்யூ.